ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து Yamaha R15 வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். போய்ட்டுறோம். பைக்கு கிடச்சாச்சு போகிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்க நல்லாயிருக்கு. ஆன் பண்ணுவோம். சைடு மிரர்ஸ் மஸ்ட்டு. சைடு மிரர்ஸில் மோட்டாதீங்க யாரும் வண்டியை. பொறுமையாக எடுப்போம் வண்டியை. வண்டியோட புல்லிங் வேறு லெவல். இந்த வண்டி ஓட்டி பார்த்தா நம்மளுக்கு அந்த ஃபீல் தெரியும். போன வீடியோ சொல்கிற மாதிரி என்ன தான் 155cc செக்மெண்ட்டாக இருந்தாலும் வண்டியோட பர்ஃபார்மன்ஸை வேறு தான் சொல்லணும். வண்டியில் டெல்டா கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. 6 feet கியர் பாக்ஸ். அண்ட் ரைடிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா அக்ரெசிவ் தான். கேடிஎம் ஆர்சி மாதிரி ரொம்ப அக்ரெசிவ் சொல்ல முடியாது. ஏதோ அதர் கொஞ்சம் கம்மியாக தான், ரொம்ப அக்ரெசிவாக இல்லை. அண்ட் சிட்டி ரைடிங்க்கு ஓகேவாக தான் இருக்கும். ரோடு எம்டியாக இருந்தால் ஹை ஸ்பீட் போகலாம். 6th கியர். நான் உங்களுக்கு அடுத்தது வந்து நார்மல் ரோட்டில் ஓட்டி காமிக்கிறேன், அது பாருங்கள். பக்காவான ட்ராக் ஃபோக்கஸ்ட் வண்டி இது. ட்ராக்கில் ஓட்டினீங்கன்னா இந்த வண்டி வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு நல்ல இடத்துல நிறுத்திட்டு காமிக்கிறேன். வண்டியோட ஹெட்லைட்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வண்டியோட ஹெட்லைட் வந்து அவ்வளோ விசிபிளாக தெரியல நம்மளுக்கு. என்ன தான் நம்மளுக்கு டிஆர்எல் ப்ளஸ் எல்இடியில் கொடுத்துருந்தாலும் விசிபிலிட்டி அவ்வளோவா இல்லை நைட் டைமில். மிரர்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது. வைப்ரேஷன்ஸ் எதுவுமே ஃபீல் ஆகல மிரர்ஸில். வண்டியோட சைடில் இருக்க பார்த்தாலே செம்ம கார்ஜியஸாக தான் இருக்குது. அதான் என்னோடய ஃபேவரட் கலர் பிளாக்கில். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் அந்த ராயல் என்ஃபீல்ட் வீட்டில் சொன்ன மாதிரி என்னோடய ஃபேவரட் கலர் பிளாக் தான். அது இந்த மேட் பிளாக் ஃபினிஷ் வேறு லெவலில் இருக்குது வண்டி. வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தவரை எந்த குறையும் இல்லை. வண்டியில் கொடுத்துருக்கு ஸ்லிப்பர் கிளச்சு, அதோட வேலையை கரெக்டாக பண்ணுது. அண்ட் ஆயில் கூலர் டேங்க்ஸ் நல்ல தூரம் கீழே தான் இருக்குது. சேசஸ் பக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி எதனா கல் வந்து அடித்தா கண்டிப்பாக டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. வீலோட ப்ரொஃபைல் அதிகமாக இருக்கிறதுனால வீலோட ப்ரொஃபைல்னால் இந்த தான் சொல்கிறேன். திக்னஸ் தான். ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கார்னரிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அண்டு சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் சொல்ல முடியாது. ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு ஓகே. பின்னாடி மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது தான் சொல்லணும். ஃப்ரண்ட்டில் ஓகே, எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. மறுபடியும் வண்டி எடுப்போம். பாருங்கள் வண்டியை சேவ் பண்ணுறேன். இப்போ விட்டோன்னு எப்படி போகுது பாருங்கள். யூட்டன் எடுப்போம். வண்டியோட டர்னிங் டிஸ்டன்ஸ், டர்னிங் ரேடியஸ் ஓகே.
Let's target to 100 guys. $110. வண்டி ஸ்லோ டவுன் பண்ணிப்போம். இது மேலே மண்ணி இருக்கும் நிறையா. ரொம்ப ஷார்ட் கியர் ரேஷியோ தான் சொன்னேன் அந்த R15 V3 பொறுத்த வரையும். 6th கியரில் போகும்போது கூட ஒரு 30 km/hல 6th கியரில் கூட நீங்கள் சாலிடாக போகலாம். அந்த செயின் லூஸ் ஆகிற அந்த இது இல்லை. இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு ஸ்ட்ரீட்டில் ஓட்டி பார்ப்போம். ஆஃப் ரோடிங் மாதிரி இப்போ இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்டும் அப்படி தான் இருக்குது. நார்மலாக ஓட்டி பார்ப்போம். நீங்கள் பாருங்கள் 6th கியரில் இருக்கேன். ஆனால் நான் வந்து இதில் போகிறேன். நீங்களே பாருங்கள் 36. இது வேறு என்ன பைக்கு டால் கியர் ரேஷியோ இருக்குன்னா பைக் எதுவாக இருந்தாலும் கதரும் கரெக்டாக அந்த செயின் சவுண்டு. இப்போ நார்மல் ரோட்டுக்கு போவோம். நார்மல் ரோட் ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இது. ட்ராக் ஃபோக்கஸ்டு பைக்கு நார்மல் யூசேஜ் கமர்ஷியல் யூசேஜுக்கு ஓகேவான்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். பின்னாடி பேக் போன் கண்டிப்பாக பெயின் இருக்கும். ஷோல்டர் வெஸ்ட் பெயின் கண்டிப்பாக இருக்கும். டூரிங்க்கெலாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டு போகிறது டூரிங்க்கு நல்லது. ஃபுல்லி ட்ராக் ஃபோக்கஸ்டு தான் சொல்கிறேன் இந்த பைக் பொறுத்த வரையும். சஸ்பென்ஷன் செட்டப் தான் எனக்கு ரொம்ப காண்டி ஏற்றுது. ஒரு நார்மலான ஆவரேஜ் ரோட்டில் போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த ரோட்டெல்லாம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப மோசமாக இருக்குது ரோடெல்லாம். ரோட்லேயே வீடு கட்டுறானுங்க. ஃபுல்லாக இருந்தால் எப்படி வண்டி ஓட்டின்னு போகிறது? இருக்கிற ரோடு பத்தாதுன்னு சொல்லி நடுவில் பள்ளனான வண்டி பாதாள சக்கரை திட்டன்னு சொல்லிட்டு ஒன்று போடுறானுங்க. யார் கேட்டால் சத்தியமாக முடியல. சமய விஸ்பெயின் வருது இப்போ எனக்கு இந்த நார்மல் ஆஃப் ரோட்டில் ஓட்டுற போது. இங்கே ஹை ஸ்பீட் டாப் ஸ்பீட் போகிற அளவுக்கு ரோடும் சரியில்லை. கொரோனா டைமும் டிராஃபிக்கும் அதிகமாக இருக்குது. லாக்டவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் லாக்டவுன் மாதிரி தெரியல. இது ஆஸ் யூஷுவல் எப்பவுமே இருக்க மாதிரி தான் இருக்குது. சில பேர் இன்னும் கேட்டால் மாஸ்க் கூட போட மாட்டுறாங்க. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு சிட்டிக்குள்ளே இந்த வண்டி ஓட்டுறதுக்கு தனியாக ஒரு பொசிஷன் இருக்குது. என்னென்னா வண்டி முண்டி வரையும் உங்களோட பேக் வந்து கொஞ்சம் பின்னாடி கொண்டு போயிருங்க சீட் லாஸ்ட் வரையும். அண்டு ஃபுல் சப்போர்ட்டையும் வந்து கையில் கொடுக்காதீங்க. லைட்டாக லீன் பண்ணி ஓட்டுங்க. லைட்டாக ஃபுல் சப்போர்ட் வண்டி கையில் கொடுக்காம லைட்டாக கையை மடக்கினாமல் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெயின் தெரியாது. அண்ட் விண்ட் பிளாஸ்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா விண்ட்ஷீல்டு நல்லா தான் அந்த ஒரு வேலையை பார்க்குது. விண்ட் பிளாஸ்ட் அவ்வளோ இல்லை எனக்கு தெரிஞ்ச வரையும். டயர்ஸோட ரோல் கிரிப் வேறு லெவல். குறை சொல்கிற அளவுக்கு ஒருத்தம் இல்லை. யாரா அவனுங்க இந்தமாரி கோளாறுங்க இருக்குது. என்ன பண்ணுறது? வந்தால் இண்டிகேட்டர் போட்டால் திருப்பிட்டு போயிட்டே இருக்கான். ஃபன் பண்ணுறாங்க. வண்டியை கொஞ்சம் ஸ்டிக்கர் மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஒரு ஐசிசி பைக் மாதிரி தான் இருக்கும். அதோடய ஃபேரிங்காக இருக்கும் சரி,
அதோட சவுண்ட் நோட்டாக இருக்கட்டும் சரி, வண்டியோட ஃபேரிங்காக இருக்கட்டும் சரி, அதோட சவுண்ட் நோட்டாக இருக்கட்டும், வண்டி ஸ்டிக்கரிங் பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா ஒரு ஐசிசி பைக் மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டியெல்லாம் எவனா ஸ்லோவாக ஓட்டுவானா? இப்போ நல்ல ரோடு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம், எனக்கு வெயிட் பண்ணுங்கள். லெட் மீ சி. ஓகே, இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட் கீ சேலஞ்ச் ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட் கீ சேலஞ்ச் ட்ரை பண்ண பார்த்தா எண்டு கடை போட்டானுங்க. எனக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பண்ணுவோம். இப்போ பண்ணுவோம். ஃபஸ்ட் கியரில் 48 போகுது. தாண்டி போகும்னு நினைக்கிறேன் ஸ்பீட் பிரேக்கனால. Oh my god, what a power! இந்த வண்டியை டக் பண்ணி ஓட்டினீங்கன்னா விண்ட் பிளாஸ்ட் உங்களுக்கு சுத்தமாக இருக்காதுன்னு தான் சொல்லணும். நான் கொஞ்ச நேரத்தில் கீழே ஊந்து வாடிட்டு இருப்பேன். பட் டயரோட வேலையை கரெக்டாக பார்த்துருக்குன்னு தான் சொல்லணும். வண்டி ஒரு இடத்துல எய்ம் பண்ணி அப்படி லான்ச் பண்ணிங்கன்னா மிசைல் மாதிரி நல்லா ஸ்மூத்தாக போகுதுன்னு தான் சொல்லணும். கட் பண்ணி ஓட்டுறதுக்கு இந்த வண்டிலாம் கரெக்டான வண்டி தான் சொல்லணும். இது பாருங்க, வண்டியோட ஹேண்ட்லிங் கான்ஃபிடன்ஸ் வேற லெவல். பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ 60 km/h போகிற எத்தனை செகண்ட் நிற்குது பார்ப்போம். பிரேக் போடுவோம். ஏபிஎஸோட வேல்யூ எப்படி பார்க்குதுன்ட்டு. 1 2 3 4 5. ஓகே, ஒரு 4 to 5 செகண்டில் பிரேக்கிங் கரெக்டாக வந்துடுது. அது 80 km/h வந்தேன். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அடிப்படுது எனக்கு தெரிஞ்சு. இந்த முடி வேற மறைக்குது எனக்கு. இதுக்கு தான் லென்த்தாக முடி வச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறது போல். முடி ஃபுல்லாக எனக்கு கண்ணை தான் மறைக்குது. வைசர் ஃபுல்லாக இப்போ முடி தான் இருக்குது. வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணுவோம். வைசர் ஆஃப் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ போகலாம் ரைட். போகலாம் ரைட் 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 ரைட். வேற லெவல் வண்டி. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி வண்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் காய்ஸ். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ லைக் போடுங்க. அண்ட் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் எதுக்கு டிஸ்லைக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க மறக்காமல். ஓ மை காட், மாடு பிரேக்கிங்.
நல்லா அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது வண்டி ஓட்டும் போது, ஹேண்ட்லிங் கான்ஃபிடென்ஸு. வண்டி ஓட்டுறோம், வண்டி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா தாராளமாக எங்கே வேணால் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் இந்த வண்டியை. அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது இந்த ஹேண்ட்லிங் பொசிஷனில். R15 V3 எனக்கு மெயினாக பிடிச்சது காரணம் வந்து இதோட லுக்கு, அது மட்டும் இல்லாமல் இதோட ரைடிங் பொசிஷன். அண்ட் சில பேர் சொல்லியிருந்தாங்க RC200 RC390 இதோட பொசிஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க. நான் ட்ரை பண்ணதில்லை இது வரையும். அண்ட் கூட சீக்கிரம் ஓட்டிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். மறுபடியும் நம்ம ஷோரூம்க்கே போவோம். சரியான காண்டாக இருக்குது இவங்க பண்ணுற வேலைகள்லாம். ஒரு வண்டியை ரசித்து ஓட்ட முடியல இந்த ஏரியாவில். செம விஸ்பெயினுங்க எனக்கு, கண்டிப்பாக சொல்லலாம். செம விஸ்பெயின் தான் சொல்லணும். இந்த வழிக்கு கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது போகிறனால எதிர்க்க ஒரு R3 சாரி R3 இல்லை V3 லைட்டாக மெண்டல் லைட்டு. இதுதான் ஆஃப் ரோடு. எனக்கு ஒரே ஃபீல் ஆனது வந்து இந்த ABS மோட்டார் ஒரு டக்கு டக்கு டக்குன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது.